உங்கள்கிட்ட பேசுகிறப்போ நல்லா இருக்கீங்களா சார்னு கேட்டேன். நல்லா இல்லை அப்படின்னு சொன்னீங்க. கேட்குறப்ப கொஞ்சம் அது குடும்பத்தினர் பற்றி சொல்லலாம். குடும்பத்தை பற்றி ஒன்று நான் சொல்கிற மாதிரி இல்லை. உலக லெவலில் ரொம்ப கிளாஸ் படங்கள் வந்து நீங்களாம் எடுத்தீங்கன்னா கவனமாக இருங்க, எந்த நிலைமைக்கு வந்துருவீங்க. ஜெயலலிதா அம்மா இந்த கதையை வந்து இந்த படத்தை ஒரு தடவை பார்த்து எனக்கு தான் நான் ஃபோன் பண்ணி மோகன் நான் ரொம்ப அழுதுட்டேன் மோகன், இதை நீங்கள் வேறு யாருக்கும் கொடுக்காதீங்க மோகன் ப்ளீஸ், நான் வாங்கிக்கிறேன் இந்த படத்தை வந்து ஜெயா டிவிக்கு நான் வாங்கிக்கிறேன். யாரு சொன்னது உடம்பு சுகணும் எல்லாரையும் பிடிச்சாங்க எல்லாம் போட்டு செஞ்சாங்க. இதே டைனிங் டேபிளில் உட்காந்து நானும் நீங்களும் சாப்பிட போகிறோம், டின்னர் சாப்பிட போகிறோம் சொன்னாங்க. சரிம்மா இப்போ பார்த்துக்க உடம்ப பார்த்துக்க. நான் போயிட்டேன். ஸோ ஐயோ நான் என்னத்தை சொல்ல, இது மாதிரி வந்து அப்போலோ போய் அட்மிட் ஆனவங்க திரும்பி வரல. ஒன்றும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நேரத்தில் திடீர்னு ரஜினிகாந்த் ஃபோன் பண்ணி நல்ல நடிகர், நல்ல இது நல்ல இயக்குனர் எல்லாமே இப்படி இருக்கிறத உங்களுக்கெல்லாம் அப்படிலாம் நடக்க விட மாட்டேன் மோகன், அப்படிலாம் நடக்கக்கூடாது. எப்போ வேணா கேளுங்க, நான் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் நம்பரை டக்குன்னு அனுப்புங்க அப்படின்னு அக்கௌண்ட் வரைக்கும் மறுநாள் காலையில் 1,00,000 ரூபா இருக்கும். சொல்லாமல் இருக்க முடியாது. என்னோட தன்மானம் வாங்கலை, செல்ஃப் ரெஸ்பெக்ட், டிக்னிட்டியும் வாங்கலை. அதை காப்பாற்றுறதே ரஜினிகாந்த். இப்போ வந்து விஜய் சிஎம் ஆயிருக்காரு, அவர் எனக்கு 25 வருஷமா தெரியும். தங்க கட்டி அவ்வளவு நல்ல மனுஷன். தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு முதலமைச்சர் அமைஞ்சிருக்கே தமிழ்நாடு செய்த பெரிய புண்ணியம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள். குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தீபக். இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபல தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர் மோகன் சர்மா சார் கூட தான் இருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். நாங்கள் உங்கள் திரைப்படங்கள் நிறைய பார்த்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போது ரீசெண்டாக போலீஸில் கூட நீங்கள் வந்து எஸ்ஏ ராஜா அந்த கதாபாத்திரத்துக்கு அப்போவா நடிச்சிருந்தீங்க. உங்கள்கிட்ட பேசுகிறப்போ நல்லா இருக்கீங்களா சார்னு கேட்டேன். நல்லா இல்லை அப்படின்னு சொன்னீங்க. கேட்குறப்ப கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. ஏன் லைஃப் வந்து நம்ம நினச்ச மாதிரி எல்லாம் ஒரே இதில் போயிட்டு இருந்ததுன்னா அப்புறம் லைஃப் என்ன இருக்குது, மேலே போகும் கீழே வரும். லைஃப் வந்து ஒரு ஒரு வேவ் மாதிரி. நல்ல காலம் இருக்கும், நம்ம நினச்சி பார்க்காம எதிர்பார்க்காம சில கஷ்டங்கள் வரும். அதெல்லாமே தாண்டி வர்றது தான் லைஃப். இல்லைன்னா லைஃப் வந்து விரசமாக போயிடும், நல்லா இருக்காது. அதனால் that is what is why life is so interesting. goes on. முன்னாடியே சொன்ன மாதிரி திரைப்படங்கள்லாம் பார்த்துருக்குறோம். திடீர்னு இந்த மாதிரி இன்டர்வியூஸ் வரப்போ என்ன ஆச்சு, எதனால இந்த நிலைமை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. எதனால சார்? அது நான் செஞ்ச சில தவறுகள். இந்த தவறுகள் வந்து மற்றவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கணும். முக்கியமாக வந்து நான் என்னோட குடும்பம் வந்து திரை குடும்பம். அந்த குடும்பத்தில் இருக்கு நான் சொல்ல விரும்புகிறதே அதுதான். ரொம்ப நீங்கள் வந்து நல்ல படங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதோ உலகத்தரத்தில் உலக லெவலில் ரொம்ப கிளாஸ் படங்கள் வந்து நீங்களாம் எடுத்தீங்கன்னா கவனமாக இருங்க, எந்த நிலைமைக்கு வந்துடுவீங்க. நான் ஒரு ரொம்ப நல்ல ஒரு கிளாஸ் படங்கள் 2 படங்கள் எடுத்தேன். ஒன்று வந்து மலையாளத்தில் கிராமம்ங்கிற படம், இன்னொன்று இங்கே தமிழில் வந்து நம்ம கிராமம்ங்கிற படம். விருதுகள் நிறைய பெற்றிருக்கு, நிறைய விருதுகள் வந்தது, நிறைய வந்து ரெகக்னிஷன் வந்தது. நம்ம கிராமம்ங்கிற தமிழ் படத்துக்கு வந்து பெஸ்ட் ஃபிலிம் ஆஃப் தி இயர் வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கொடுத்தாங்க. சுகுமாரி அம்மாவுக்கு வந்து சென்ட்ரலில் அவார்டு வந்தது, பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வந்தது. ஜெயலலிதா அம்மா அவங்களுக்கு கூப்பிட்டு அவங்களை கௌரவிச்சாங்க. 25 பவனுக்கு அவங்க மாலையை போட்டு நான் இந்த படத்தை பார்த்தே ஆகணும். பக்கத்து வீட்டில் மோகன் இருக்கார். மோகன் நான் பக்கத்தில் அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ரொம்ப வருஷமாக அங்கே தான் இருந்தேன். நான் காலையில் நடக்க போவேன். நடந்து ஒரு 9 மணி அளவுக்கு நான் திரும்பி வீட்டுக்கு வரும்போது அவங்க கான்வாய் வந்துட்டுருக்கோம். நான் நின்றுடுவேன். நின்று அவங்க கான்வாயை நிறுத்தி எனக்கு வந்து குட் மார்னிங் மோகன் அப்படின்னு அவங்க இது கத்துவாங்க. நான் அம்மா வணக்கம்மா நான் சொல்லு. அதுக்கப்புறம் தான் கான்வாய் போவோம். அந்தளவுக்கு நாங்கள் ஒரு மியூச்சுவலி என்ன சொல்கிறது ஒரு ஒரு அட்மிரேஷன் சொசைட்டிம்பாங்களே அப்படி இருந்தோம். நான் பக்கத்தில் ஆனால் நான் வேறு எந்த இதுக்கும் நான் போகிறதே கிடையாது. அவங்க வந்து இந்த படம் வந்து படத்துக்கு வந்து நம்ம கிராமங்கிற படத்துக்கு வந்து 2 நேஷனல் அவார்டு வந்தது. ஒன்று வந்து சுகுமாரி அம்மாவுக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைச்சது, ஆக்ட்ரஸும். அப்போது பெஸ்ட் ஆக்டர் இன் ஏ ஃபீமேல் ரோல் அப்படிம்பாங்க.
கிடச்சிது. அதனால் அவங்கள வந்து பாராட்டுறதுக்காக அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்க வந்து எம்என் ராஜம்மா, ஆச்சி, இவங்க மனோரமா ஆச்சி, அப்புறம் சச்சு, அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு 25 பவனுக்கு ஒரு மாலையை போட்டாங்க சுகுமாரி அம்மாவுக்கு. அப்புறம் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு தெரியும் பக்கத்து வீட்டில் தான் மோகன் இருக்காரு, நீங்கள் கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லி எனக்கு நான் அந்த படத்தை பார்த்தே ஆகணும். சுக்கமாக அவங்க சுக்கமாக கூப்பிடுவாங்க, இவங்க வந்து அம்முன்னு கூப்பிடுவாங்க, அந்தளவுக்கு அவங்க க்ளோஸ். எனக்கு அந்த படத்தையே பார்த்தே ஆகணும், நீ கொஞ்சம் மோகன்கிட்ட சொல்லி எனக்கு 2 ப்ளூரேல டிஸ்க் போட்டு கொடுக்க சொல்லுங்க. நான் சீக்கிரம் போய் அவங்க வந்தாங்க. சுகுமாரி அம்மா வந்து சண்டே நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கேன். யாருக்கும் நான் டேட் கொடுக்குறதே கிடையாது. சண்டே நல்லா தூங்கிட்டு இருக்கேன். வந்து இப்போ படம் யாரும் பெல் அடிக்கிறாங்க. வந்து பார்த்தா தரதான் சுகுமாரி அம்மா இந்த மாலையை தூக்கி என் கழுத்தில் போட்டாங்க. நான் சொல்லிட்டு என்னம்மா அது என்ன, வாங்க உட்காரு. இல்லை இது மாதிரி இப்போ அவார்டு கிடச்சதுன்னு சொல்லி எனக்கு இது மாதிரி அம்மு, அதாவது ஜெயலலிதா அம்மா கூப்பிட்டு எனக்கு லஞ்ச் எல்லாம் கொடுத்தாங்க. எல்லாருக்கும் முன்னாடி என்னை வந்து கௌரவிச்சாங்க. இந்த பவன் இந்த மாலையை 25 பவன் மாலையை கொடுத்து போட்டதுக்கப்புறம் நீங்கள் மோகன்கிட்ட போய் சொல்லுங்கள், இது மாதிரி எனக்கு இந்த படத்தை பார்த்தே ஆகணும், எனக்கு ப்ளூரேல 2 டிஸ்க்கு பண்ணி கொடுக்க சொல்லுங்கள், பூங்குன்றங்கிறது வந்து அவருக்கு பிஏ, அவர்கிட்ட வந்து கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னாங்க. நான் அப்போவே வந்து சரின்னு சொல்லி அங்கேருந்து போய் நான் ராயப்பேட்டாவில் போய் ஒரு இடத்துல போய் ஒரு வட இந்துக்கார ஒரு 20 வயசு பையன் அவன் பண்ணுறான், அவங்ககிட்ட போய் அதை வந்து வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து நேராக வந்து இங்கே வந்துட்டேன். வந்து பூங்குன்றங்க அவர்கிட்ட கொடுத்து அம்மாட்ட கொடுங்க. மறுநாள் காலையில் கரெக்டாக பேப்பர் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு ஃபோனு ஒரு 9 மணி அளவில், மோகன் நான் உங்கள் படத்தால் ரொம்ப பாதிக்கப்பட்டேன் அப்படின்னாங்க. அப்புறம் ஏம்மா நான் ஏதாவது தப்பு பண்ணேன்னா மன்னிச்சுக்குமா. இல்லை மோகன், நீங்கள் வந்து கோயம்புத்தூர் பக்கம் ஒரு சின்ன கிராமம் எனக்கு தெரியும், நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அந்த கிராமத்தில் இருந்த ஒரு சிறுமி, அந்த சிறுமி பட்ட கஷ்டங்கள், 10 வயசு சிறுமி, கொடுமை, அந்த அவள் லைஃபே கொடுமை. அவளை வந்து 10 வயசுல வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ரொம்ப அழகான சிறுமி, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகு. 10 வயசுல கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. 13 வயசுல அவனோட ஹஸ்பண்டு, அந்த புருஷன், கல்யாணம் பண்ண புருஷன், அவன் சிறுதங்களில் பாம்பு கடிச்சு அவன் செத்து போயிடுறான். அப்போ இந்த சிறுமியை வந்து விதவையாடுறான். அப்போ உடனே வந்து அந்த சிறுமியோட தலையை வந்து முண்டனம் பண்ணணும், ஷேவ் பண்ணணும் அப்படின்னு கிராமத்து ஜனங்கள் இல்லாமல் அது ஒரு பெரிய பிரச்சனையாக போடுறது. அப்படி வரவே எல்லாரும் வந்து வீட்டுக்கு வந்து இது மாதிரி பண்ணோம் அப்படிங்கிறாங்க. அப்போது இந்த பாட்டி இருக்காங்களே, அதாவது சுகுமாரி அம்மா, அவங்களுக்கு தானே கிடச்சிது கஷ்டம். நான் பண்ண விட மாட்டேன். எனக்கு நடந்த தப்பு, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும். என்னோட வீட்டுக்காரர் போனதுக்கப்புறம் என்னை வந்து முட்டையடிச்சு வீட்டில் உட்காந்துனாங்க. அப்போ என்ன, எனக்கு 32 வயசு. அந்த வயசில் நான் பட்ட கஷ்டத்துக்கு நான் மறுபடியும் அந்த கஷ்டத்தை நான் வந்து என்னோட பேத்தியை நான் வந்து அனுபவிக்க நான் வந்து விட மாட்டேன் அப்படின்னாங்க. நான் பார்த்துக்கிறேன் அவளை அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிட்டு அவங்க ரூம்லவே வச்சுப்பாங்க. ஆனால் வீட்டிலேருந்து வெளியே போகக்கூடாது, அப்படியே வச்சுப்பாங்க. இவருக்கு ஒரு பிள்ளை இருக்கு, அந்த பிள்ளைக்கு வந்து கல்யாணமாகவும் நீண்டு போயிட்டே இருக்கு. அவர் ஜோல்சரை கூப்பிடுறாரு, அதாவது என் கேரக்டர். ஜோல்சரை கூப்பிட்டு ஏன் கல்யாணம், அந்த ஜோல்சன் சொல்கிறான், உங்கள் வீட்டில் ஒரு விதவை இருக்கு, அந்த விதவைக்கு வந்து நீங்கள் வந்து செய்ய வேண்டியது உங்கள் சமுதாயத்தில் செய்கிற வழக்கமான அந்த தலை எடுக்கலை, முண்டனம் பண்ணலை, அதனால தான் அந்த பையனுக்கு கல்யாணம் நின்று போகுது, அதை பண்ணா கல்யாணம் நடக்கும் அப்படி. அது என் கேரக்டர், நான் முட்டாத்தனமாக அதை நம்பிடுறேன். இவர் வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்பிடுவார். நம்பி சரி அதை பண்ணிடலாம் அப்படின்னு நிச்சயம் பண்ணுறோம். அந்த டைம் தான் வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் டே 15th ஜனவரி இல்லை 15th ஆகஸ்ட் வந்துட்டு இருக்கு. ஏன்னா இது பண்றது வந்து இந்த பையன் வீட்டு இருந்தான், இவரோட புள்ள பண்ண விட மாட்டான். அவனும் அந்த பொண்ணும் ரொம்ப வந்து அவ்வளவு தூரம் சின்ன வயசுலேருந்தே ஒன்னா வளர்ந்து, அவன் கொஞ்சம் மக்கு படுப்பில் அவையெல்லாம் சொல்லி கொடுத்து தான் அவன் வந்து பாஸ் பண்ணுறான். அவ்வளவு தூரம் அவங்க வந்து ரொம்ப மோர் தான் இது ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தரா. அதனால அவன் வந்து அவளுக்கு இது மாதிரி எந்த கொடுமையும் வர்றதை விட மாட்டான் தெரியும். அப்போது அவங்க எல்லாமே உட்காந்து நிச்சயம் பண்ணுறாங்க. இண்டிபெண்டன்ஸ் டே வரப்போகுது 47 ஆகஸ்ட் 15 1947. அன்னைக்கு வச்சுக்கலாம். இவன் இருப்பான் ஸ்கூலில், அவன் போய் ஸ்கூலில் போய் அந்த செலிப்ரேஷன்ஸ் அவன் வந்து கலந்துக்க போகிறான், அன்னைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு நிச்சயம் பண்ணுறாங்க. நிச்சயம் பண்ணி இது பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் அலங்காரம் பண்ணுவாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு 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 மணப்பெண் போல நல்ல புடவையை கட்டி, நல்ல கோல்டு நெக்லஸ், அது இது என்னெல்லாம் உண்டு, ஒரு மணப்பெண்ணாக பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு நாள் எடுத்து அலங்கோலம் பண்ணி, இதுதான் வழக்கம். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு இப்போ தெரிஞ்சு போகுது, சுகுமாரி அம்மாவுக்கு, இனிமேல் வேற ஒன்றும் வழி இல்லை, இது நடக்கவே போகுது. அவங்க என்ன பண்ணுறாங்க,
அப்படியே நெருப்பை வச்சு அதுக்குள்ளே ஷாடிடுறாங்க. ஒரு இது இருக்குது, ஒரு தொட்டி மாதிரி, அதுக்குள்ளே கூட நெருப்பை வச்சு நெருப்பு போட்டு அதில் போய் குதிச்சிடுறாங்க. தீ குடிக்கிறதுமாங்களே, புரியுதா? உடல்கட்டை ஏறுறது இந்த மாதிரி சொல்லுவாங்க. இம்மலேஷன், செல்ஃப் இம்மலேஷன்பாங்க. ஓகே. அதில் போய் தீ குடிச்சிடுறாங்க. ஓகே. அந்த தீ குடிக்கிறது வந்து நடந்ததுமே அவங்க அப்படியே சாம்பலாக போயிடுறாங்க. இவ்வளோ பெரிய விஷயம் நடக்க எல்லா ஜனங்களும் வந்துட்டாங்க. ஒரு பெரிய பரபரப்பாகி போச்சு. ஓகே. இந்த நியூஸ் வந்து இவரோட பையன் வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து இதை இந்த இது செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. அவன் அங்கேருந்து ஓடி வரான். வந்து பார்த்தா பாட்டி அப்படியே சாம்பலா, ஒன்றுமே இல்லாமல் சாம்பலா கிடக்காங்க. அதை பார்த்ததும் அவனுக்கு அப்படியே கொந்தளிப்பு, அவன் கோபம். அவன் எப்படி பார்க்குறான், பார்த்தா அதுங்க துளசி செடி எல்லா வீட்லையும் வச்சுருப்பாங்க. துளசி செடி, அந்த செடியில் ஒரு தாலி கட்டி இருக்கும், ஒரு மஞ்சள் கயரில் ஒரு சின்ன ஒரு கோல்டு தாலி. அவன் பார்க்குறான், பார்த்து அந்த கோவத்தில் அப்படியே அந்த தாலி எடுக்கிறான், எடுத்து உள்ளே போகிறான். இந்த பொண்ணு வந்து அந்த ஹீரோயின் பொண்ணு சொன்னது அந்த தலையை எடுக்க போகிறாங்க இல்லையா, தலை முடிய, பொண்ணு வந்து அப்படியே அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கு. என்ன பண்ணுறது தெரியல. அவன் கையை பிடிக்கிறான், அப்படியே இழுத்துட்டு வரான். அப்பா முன்னாடி நிறுத்துறான், அப்பங்கார முன்னாடி. இந்த பாருங்க, இவளுக்கு வந்து தலைமுடியை வந்து எடுக்கணும்னு சொல்லி எடுத்தா தான் என் கல்யாணம் நடக்கும் தானே சொன்னீங்க, நான் நடத்தி காட்டுறேன் பாருங்க. இவ தான் இனிமே என் பொஞ்சாதி, நான் இன்னைக்கு இவளை கட்டிக்கிறேன், இவ தான் என் வைஃப் அப்படின்னு தாலி கட்டிடுறான். ஆமா, தொலைச்சி எழுந்து எடுத்துட்டு வந்த தாலியை இந்த பொண்ணுக்கு கட்டிவிடுறான். அதை பார்த்தது எல்லாரும் அப்படியே வந்து ஷாக் ஆயிடுறாங்க. அவன் சொல்றான், என் பொண்டாட்டியை வந்து எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த வீட்டிலையும் இந்த கிராமத்திலையும் நான் இந்த சமுதாயத்தில் நான் இருக்க முடியாது, இருக்க விட மாட்டீங்க என்ன, அதனால் நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அவளை கூட்டின்னு நேராக போய் வண்டி ஏறி மெட்ராஸுக்கு போயிடுறான். இப்படி தான் நான் கதையை முடிச்சிருக்கேன். ஜெயலலிதா அம்மா இந்த கதையை வந்து இந்த படத்தை ஒரு தடவை பார்த்து எனக்கு மாதிரி நான் ஃபோன் பண்ணி, மோகன் நான் ரொம்ப அழுதுட்டேன் மோகன், உங்கள் படத்தை பார்த்து அழுது நான் வந்து நைட்டு ஃபுல்லாக தூங்கலை, நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன், தூக்கமே வரல மோகன், எவ்வளவு நல்லா எடுத்திருக்கீங்க. அதாவது சினிமா என்கிற ஒரு 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 மீடியம், அதோட லிட்ரேச்சர் எப்படி இருக்க வேண்டும், அதோட கிராமர் எப்படி இருக்கணும் அப்படின்னு கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல உலக டைப்பில் உலக லெவலுக்கு அதை கொண்டு போயிட்டீங்க, எங்கேயோ போயிட்டீங்க. அதை நான் வந்து 10 படங்கள் நான் சுமார் 2000 படங்கள் பார்த்துருப்பேன். அதில் 10 படங்கள் ஆல் டைம் பெஸ்ட் அப்படின்னு வச்சுருக்கேன். அந்த படங்கள் இப்படி சொல்லிட்டு வந்தாங்க. இது மாதிரி கான் வித் த விண்ட், கிளார்க் கேபிளும் விவியன் லை அந்த படம் இருந்தது. அப்புறம் சவுண்ட் ஆஃப் மியூசிக் அந்த படம் இருந்தது. சவுண்ட் ஆஃப் மியூசிக், உமலா டூஸ், இதெல்லாம் அந்த 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 ஆர்டர்னு சொல்லலை, இதெல்லாம் இங்கிலீஷ் படங்கள். அதுபோல் ஹிந்தி படத்தில் ஒரே படம் தான் வச்சுருக்கேன், ஷோலே. நல்லா போனதுக்கு காரணமே வந்து அந்த ஸ்கிரிப்ட் அவ்வளவு பிரமாதமாக இருக்குது. அந்த ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப கச்சிதமாக இருக்குது, எங்கேயும் எதுவுமே பண்ண முடியாமல் பிரமாதமாக இருக்குது அந்த ஸ்கிரிப்ட். அது போலவே தமிழில் வந்து காதலிக்க நேரமில்லை எனக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப நல்ல படம். அதில் வந்து ஒரு படத்துக்கு வேண்டிய ஃபார்முலா என்னென்ன தேவையோ, காமெடி, அது இது எல்லாம் ரொம்ப பிரமாதமாக கொண்டு போயிருக்காங்க. எனக்கு பிடிச்ச ரொம்ப படம். நான் வேணா அந்த படத்தை எவ்வளவு நேரமானா பார்ப்பேன். அந்த மாதிரி அந்த லிஸ்ட்டில் உங்கள் படம் நம்ம கிராமம் 5வது படம், ரேங்க் 5th ரேங்க் நான் கொடுக்குறேன் அந்த படத்தை. இதை நீங்கள் வேறு யாருக்கும் கொடுக்காதீங்க மோகன் ப்ளீஸ், நான் வாங்கிக்கிறேன் இந்த படத்தை வந்து ஜெயா டிவிக்கு நான் வாங்கிக்கிறேன். ஓகே, எனக்கு என்கிட்ட வந்து நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாங்க. அது எனக்கு வந்து தூக்கி வாரி போட்டது. நான் வந்து சொன்னேன், அம்மா எனக்கு 1.25 கோடி ரூபா அது கொடுக்க வேண்டியிருக்குமா, வெளியே வந்து நான் அந்த படத்தை எடுத்ததுனால அந்த 1.25 கோடி ரூபா எனக்கு கிடச்சதுன்னா அது ரொம்ப நியாயமாக, அந்த 1.25 கோடி ரூபா உங்களுக்கு கிடைக்கும், அது மாதிரி பண்ணுறேன் அப்படின்னாங்க. சரி சொல்லி, அண்ணா நீங்கள் பூங்குன்ற பாருங்க பார்த்துட்டு இருக்கேன் அவர் சொல்லுவார். ஆனால் பார்த்தேன், ஆமாம் ஓகே சொல்லியாச்சு சார், ஆனால் இது வரைக்கும் வந்து அதுக்கு ஃபண்ட்ஸ் இன்னும் ரெடி ஆகலை, அது வாங்கிறது அந்த வாரமே நாங்கள் டக்குன்னு போய் இதில் போட்டுடுறோம். ஓகே, அப்போ தான் எங்களுக்கு இதாகும், டிவியில் போட்டுருவோம். சரி சொல்லி நானும் வெயிட் பண்ணேன். ஒரு நாள் அந்த நம்ம வீட்டில் இருக்க அந்த வீட்டில் வேற பண்ணுற பொம்பளைங்க தான் வந்து நியூஸ் எல்லாம் வந்துச்சோம். ஒரு பொம்பளை வந்து இது மாதிரி, ஐயா பார்த்தீங்களா பக்கத்தில் வந்து ரொம்ப பெரிய நிறைய 1000க்கு மேலே பேர் வந்து நிற்கிறாங்க, எல்லாம் அம்மா வாழ்கன்னு கத்திட்டு இருக்காங்க, மினிஸ்டர்ஸ் வந்து 50-60 காரு எல்லா மினிஸ்டரும் வந்துட்டாங்க, போலீஸ் பந்தோபஸ்து இருக்குது, 10-60 பேர் நிற்கிறாங்க
அம்மாவுக்கு உடம்பு சூழ்நிலைன்னு பேசப்படுறது. நான் இது அதை கேட்டதுமே நான் டக்குன்னு சட்டை போட்டு சீக்கிரம் ஓடிட்டேன் அம்மா வீட்டுக்கு. அங்கே யாருன்னு வந்து இல்லை நிறுத்தவே மாட்டாங்க. எனக்கு அப்போவே தெரியும், அவங்களுக்கும் தெரியும் அவங்க ஒரு மியூச்சுவலி அட்மைரிங் டைப்னு தெரியும், யார் என்ன நிறுத்துறதே கிடையாது. நேரம் அம்மாவுக்கு முன்னாடி போகிறேன். அம்மா நமஸ்காரம், வணக்கம்மா. இவனே உங்களுக்கு உடம்பு சூழ்நிலை யார் சொன்னது உடம்பு சூழ்நிலை? எல்லாரையும் பிடிச்சி அங்கே இருக்கிறவங்கெல்லாம் போட்டு செஞ்சாங்க. யார் இது மாதிரி வந்து தேவையில்லாத பொருள் எல்லாம் கலக்கி போட்டுறது? இல்லை சும்மா இருங்க வாய முடிக்கிட்டு அப்படி ஒன்றும் இல்லாமல் எனக்கு வந்து ஒரு 2 நாள் வந்து டாக்டர் வந்து இங்கே அப்போலோவில் போய் டெஸ்ட் எல்லாம் எடுத்து 2 நாள் வந்து ஆகி ட்ரீட்மெண்ட் ஆகி நான் வீட்டுக்கு வந்துட்டு போவேன். டாக்டர் போக சொன்னார், போகிறேன், அவ்வளோதான். ஒன்றும் அதெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. 2 நாள் கழிச்சு போங்க, நான் சொல்கிறேன். நான் எல்லாம் முடிஞ்சப்பறம் நான் ஈவினிங் வருவேன். நம்ம 9 மணிக்கு இதே டேபிளில், பெரிய டேபிள், டைனிங் டேபிள் பெருசு, 50-60 பேர் உட்காரலாம். இதே டைனிங் டேபிளில் உட்காந்து நானும் நீங்களும் சாப்பிட போகிறோம், டின்னர் சாப்பிட போகிறோம் அப்படின்னா நான் சரி, அவங்க ஜோக்கு மாதிரி சொன்னாங்க. சரிம்மா இப்போ பார்த்துக்க, உடம்ப பார்த்துக்குமா. நான் போயிட்டேன். ஷோ ஐயோ, நான் என்னத்தை சொல்ல, இது மாதிரி வந்து அப்போலோவில் போய் அட்மிட் ஆனவங்க திரும்பி வரல. அது எனக்கு பெரிய ஒரு அடி. அது நாங்கள் மியூச்சுவலி நாங்கள் வந்து அவ்வளோ தூரம் ஒருத்தருக்கு ஒரு பழகிட்டோம். ஒருத்தருக்கு வந்து அட்மிரேஷன், ஒருத்தருக்கு நல்லா பிடிக்கும். அதனால் எனக்கு அது ஒரு பெரிய நஷ்டம். என்னோட நஷ்டமும் கஷ்டங்கள் எல்லாம் ஆரம்பித்ததே அதுதான். ஓகே, எமோஷனலி ரொம்ப கனெக்ட் ஆகும். என்ன ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டேன், எமோஷனலாக வரத்துக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டேன். பரனா வந்து எனக்கு தூக்கம் வராமல் மாத்திரை சாப்பிட்டு தூங்குவேன். டாக்டர் வந்து மாத்திரை கொடுத்து மாத்திரை சாப்பிட்டு தூக்க மாத்திரை சாப்பிட்டு. அதுக்கப்புறம் வந்து என்னால் வந்து அந்த படத்தை வந்து கொடுக்கவும் முடியல. யாரும் வந்து எல்லாம் வந்து ஜெயா டிவிக்கு ஒப்பந்தமாக இருக்குது அப்படின்னு யாரும் அந்த படத்தை வாங்கவும் இல்லை. ஓகே, நான் என்ன பண்ணுவேன், வேறு வழி இல்லை, கடனை தீர்க்கணும், வீடை விற்றுவிட்டேன். வீடை விற்று கடன் இருக்கிற கடன் எல்லாம் முதல்ல முடித்தேன். கடன் எல்லாம் முடித்தேன். அப்பவும் வந்து மாதத்துக்கு ஒரு 50,000 ரூபா தேவைப்படுது எனக்கு. 30-35 ரூபா என்னோட செலவுகளில் வந்து இந்த ஹெல்த் இஷ்யூஸே இருக்குது. வெர்டிகோ, தலை சுத்தல், ஹைப்பர் டென்ஷன், பிளட் ப்ரெஷர், அப்புறம் வந்து டெய்லி வந்து இன்சுலின் குச்சி வைக்கணும், டயபிட்டிஸு எல்லாமே. அதுவே 35 ரூபா வருது, 40 ரூபா பக்கம் வருது. எப்போயில இருந்து சார் இந்த மாதிரி மெடிசனுக்கு எப்போயில இருந்து செலவாகிட்டு இருக்கு? அது ஆச்சு, அது 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. மெடிசின்ஸ் போயிட்டு இருக்கிறது 10 வருஷமாக போயிட்டு இருக்கு. அதனால மாதத்துக்கு எப்படி எனக்கு ஒரு 50 ரூபா செலவாகுது. மெடிசின்ஸ் மட்டுமே ஒரு 30-35 ரூபாய்ங்க, 40 ரூபா. அதுக்கப்புறம் நான் ஒரு வெஜிடேரியன், எனக்கு ஃப்ரூட்ஸ் வேணும் டெய்லி, ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வாங்குவேன். இது இல்லாமல் சேர்த்து ஒரு 50 ரூபா செலவு. அப்படியோ அந்த 50 ரூபா போயிட்டு தான் இருக்குது. நான் வந்து தான் போன மாதம் ஒரு படம் பண்ணிட்டு வந்தேன். இப்போது நேற்று வந்து சென்னையில் கூப்பிட்டு விட்டாங்க, ஒரு படத்தோட இதுக்காக டேட் கொடுத்தாங்க. இன்றைக்கி படம் போடும், அது ஒப்பந்தமாக இருக்குது. அதுபோல் ஜனவரியிலேருந்து ஒரு சீரியல் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லா குரூப்லேயும் இருக்கேன். இன்ஸ்டியூட் குரூப்பு, காலேஜ் குரூப்பு, எங்கள் சொந்தக்காரங்க குரூப்பு எல்லாமே டெய்லி ஏதோ இன்றைக்கும் அது ஒரு 50 ரூபா பறிச்சிருக்காங்க, 50 ரூபா போட்டிருக்காங்க அந்த அக்கௌண்ட்டில். அப்படி பலரும் அந்த இதில் தான் போயிட்டுருக்கேன் லைஃபே. அதனால் அதை பற்றி நான் கவலைப்படலை. ஏதோ போயிட்டுருக்கேன், ஏதோ நடந்ததெல்லாம் நடந்தாச்சு. அதை பற்றி நம்ம ரொம்ப ரொம்ப அதை பற்றியே செல்ஃப் பிட்டி கூடாது. செல்ஃப் பிட்டிங்கிறதுக்கு பாருங்க, அதாவது ஐயோ எனக்கு இப்படியே நடந்து போச்சு, நான் என்ன பண்ண போகிறேனோ அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. அது டிஃபீட்டிஸ்ட் ஆட்டிடியூட். அந்த ஆட்டிடியூட் வந்து தப்பு. நம்ம தைரியமாக இருக்கணும், துணிச்சலோடு இருக்கணும். வந்தால் வரட்டும், பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆமாம், அந்த மாதிரி இருந்தால் தான் லைஃப்பில் இருக்க முடியும். அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. ரஜினிகாந்த் சார் வந்து அது சொல்லாமல் இருக்கவே முடியாது. தம்பி நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன், அவர் எனக்கு கடவுள் மாதிரியப்பா. அதாவது ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் ஏ ஃப்ரெண்ட் இன் டீட் அப்படிம்பாங்க. எந்த நண்பன் தேவை நமக்கு எப்போ தேவையோ அப்போ நமக்கு வந்து உதவி செய்கிறானோ அவன் தான் உண்மையான நண்பன். நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப போய் ஒன்றும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நேரத்தில் திடீர்னு ரஜினிகாந்த் ஃபோன் பண்ணி, மோகன் என்ன நீங்கள் ஒரு நல்ல நடிகர், நல்ல இயக்குனர் எல்லாமே இப்படி இருக்கிறத உங்களுக்கெல்லாம் அப்படிலாம் நடக்க விட மாட்டேன் மோகன், அப்படிலாம் நடக்கக்கூடாது. எப்போ வேணால் கேளுங்க, நான் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் நம்பரை டக்குன்னு அனுப்புங்க அப்படின்னு அக்கௌண்ட் நம்பர் மறுநாள் காலையில் 1,00,000 ரூபா அதில் போட்டார். அதுதான் என்னை காப்பாற்றிட்டு, அது சொல்லாமல் இருக்கவே முடியாது. என்னோட தன்மானம் வாங்கலை, செல்ஃப் ரெஸ்பெக்ட், டிக்னிட்டியும் வாங்கலை, அதை காப்பாற்றுறதே ரஜினிகாந்த் தான். நம்ம கேட்காம அந்த உதவி செஞ்சார். ஆமாம், அது ஏன் சொல்கிறேன்னா, அவர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னை காப்பாற்றுறதுக்காக அந்த ஆண்டவன் கடவுள் வந்து அனுப்பிச்சு வச்ச அவதாரம். அந்த மாதிரி நான் அவரை நினைக்கிறேன். உண்மையிலேயே எனக்கு வந்து அது பண்ணதே ரஜினிகாந்த் தான். அப்புறம் எனக்கு
என்ன தெரியாதவங்க, நான் பார்க்காதவங்க, இப்போ சந்தானம் ஆர்டிஸ்ட், அவரை வந்து ஃபோன் பண்ணார், நான் வந்து உங்களை பார்க்கணுமேன்னாரு. வாங்கன்னு இருக்கேன், வரல. அதுதான் வருவாங்கன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து இப்போ விஜய் சிஎம் ஆயிருக்காரு. அவர் எனக்கு 25 வருஷமா தெரியும். தங்க கட்டி அவ்வளவு நல்ல மனுஷன், சும்மா சொல்லாம இருக்க முடியாது, நல்ல மனுஷன். தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு முதலமைச்சர் அமைஞ்சதற்கே தமிழ்நாடு செய்த பெரிய புண்ணியம். இப்போ வந்து இதுக்கு முன்னாடி சில இன்டர்வியூஸ்ல நீங்க கொடுத்துருந்தீங்க, இதை பார்த்துட்டு விஜய் அவர்கள் சைட்ல இருந்து ஏதாவது தொடர்பு கொண்டு உங்கள்கிட்ட பேசினாங்களா சார்? அது அவங்க இதில் நான் தான் போய் அவரை பார்க்கணும், ஒரு நான் கேட்கக்கூடாது ஒன்றுமே. அதாவது பாருங்க, இந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, ரிலீஃப் ஃபண்ட் எல்லாம் பொது ஜனங்களுக்கு, தனிப்பட்ட மனிதனுக்கு கிடையாது. நான் கேட்க போறதில்லை, அதுக்குள்ள நான் அவர் தெரியும், நல்லா தெரியும், அவரோட படம் பண்ணியிருக்கேன். அதனால அவரை போய் ஒரு 5 நிமிஷம் பார்க்கலாம்னு நான் அவருக்கு ஒரு மனு கொடுத்துருக்கேன். அது ஃபர்ஸ்ட் வீக்குக்கு மேலே எனக்கு டைம் கொடுக்குறேன்ட்டு இருக்காங்க. அந்த டைமில் போய் நான் போய் பார்த்து அவருக்கு மனுவை கொடுத்து வருவனே ஒழிய போய் எனக்கு உதவி செய்யுங்க நான் கேட்க போகிறதில்ல. ஓகே, அதனால அது நான் கேட்கக்கூடாது. ஓகே, ரிப்ளை என்ன வந்துருச்சு ஒரு டைமில்? ஆமாம், அது அடுத்த மாதம் ஃபர்ஸ்ட் வீக்குக்கு மேலே டைம் கொடுக்குறேன்ட்டு இருக்கேன். ஓகே, எவ்வளோ பெரிய ப்ரொடியூசராக இருந்தாலும் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தாலுமே சொல்லிட்டு அவங்களுடைய வெற்றியையும் அந்த லாபத்தையும் வந்து தக்க வச்சுக்க தான் வந்து பார்ப்பாங்க. நீங்கள் சில தவறுகள் செஞ்சேன் அப்படின்னு சொல்றீங்க, என்ன எதுன்னு கொஞ்சம் ரிவீல்? தவறுகள் தான் நான் சொன்னேன், நான் பண்ண தவறை தான் நான் சொன்னேன். எதையோ நம்பி நான் பெரிய உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து என்னை வந்து பாராட்டக்கூடிய நிறைய அவார்டு வாங்கக்கூடிய படங்கள் நான் பண்ணணும்னு சொல்லி நினைச்சு 2 படம் பண்ணேன், அதில் மாட்டினேன். நல்ல படங்கள் ப்ரொடியூஸ் அந்த மாதிரி. அதாவது நான் என்ன சொல்றேன், அதுக்காக போய் ரொம்ப பேராசை வச்சு எல்லாம் செய்யாதீங்க, கவனமாக இருங்க. என்னோட லைஃப்ல நடந்த எக்ஸ்பீரியன்ஸும் லைஃபும் வந்து எல்லாருக்கும் ஒரு பாடமா இருக்கட்டும் சொல்லி சொல்றேன், அவ்வளவுதான். ரஜினிகாந்த் அவர்கள், சந்தானம் அவர்கள், இவங்க தவிர திரைத்துறையிலிருந்து வேற யாராச்சும் பேசினாங்களா சார் உங்களுக்கு? சந்தானம் வந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணி இது மாதிரி சார் நான் உங்களை வந்து பார்க்கணும்னாரு, வாங்க அப்படின்ட்டு இருக்கு. அந்த மாதிரி அவர் ஃபோன் பண்ணார். அது மாதிரி கேரளாவில இருந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணிருக்காங்க. எல்லாம் வந்து எல்லாம் அனுப்பிச்சுருக்காங்க, ரூபாயெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. கேரளாவில் யாரெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. 50 ரூபா ஒருத்தர் அனுப்பிச்சு, ஒருத்தர் 1 லட்சம் ரூபா அனுப்பிச்சிருக்காரு. அதனால அது போயிட்டு இருக்கு. ஐ எம் கேரிங் ஆன், நோ கம்ப்ளைண்ட்ஸ், நத்திங். நீங்கள் வந்ததுனால சொல்கிறேன், ஜனங்களுக்கு நீங்கள் முதல்ல சொல்லுங்கள், நல்லா தான் இருக்கேன், யாருக்கும் எனக்கு ஒன்றும் ஒரு குறையும் கிடையாது, நல்லா இருக்கேன். நான் வந்து இது மாதிரி இடத்துல வந்து எனக்கு வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க, நல்லா சாப்பாடு கொடுக்குறாங்க, ஆள் இருக்காங்க பார்த்துக்கிறதுக்கு, டாக்டர் இருக்காங்க, நர்சஸ் இருக்காங்க, ஹெல்ப்பர்ஸ் இருக்காங்க. எனக்கு ஒரு இதுவும் கிடையாது. யாரும் என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம். என் லைஃப் இனிமேல் இங்கே தான். குடும்பத்தினர் பற்றி சொல்லலாம்? குடும்பத்தை பற்றி ஒன்று நான் சொல்கிற மாதிரி இல்லை. குடும்பத்தை பற்றி நான் வந்து கவலைப்படவும் இல்லை. எனக்கு இருக்கிறது ஒரு புள்ள, அவன் இருக்கான், அவன் ஜெர்மனியில் இருக்கான். அவனோட லைஃப் வர என் லைஃப் வர நாங்கள் இன்டர்ஃபியர் பண்ணுறது கிடையாது. அவன் நல்லா இருக்கான், நல்லா இருக்கட்டும். அதனால் குடும்பத்தை பற்றி வேண்டாம், என் குடும்பத்தை பற்றி விட்டுருங்க. அது ஓகே. ஓகே சார், உங்கள் நிலைமை இன்னும் பெட்டராக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கிறோம். உங்கள் ஆசைகளுக்கு ரொம்ப 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 நன்றி, நடக்கட்டும். ஓகே, நன்றி. நல்லா இருக்கு தம்பி. நல்லா சிரிச்சுக்கிட்டு ஹாப்பியாக இருங்க. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகுனோ பவந்தும்பாங்க. அதனால எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும். அது மறந்துடாதீங்க. நல்லா இருக்கு. ஓகே, வணக்கம். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள்.